வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு ரசித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 வழங்கப்படும் என அறிவிப்பு. கூட்டணி குறித்து இன்னும் சில நாட்களில் அறிவிப்பு. புதிய கட்சியையும் ஆரம்பிக்க போவதாக இல்லை என ஓபிஎஸ் பேட்டி. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாட்டம். பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு பரிசு பொருட்களை வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று முன்தினம் அவனியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் இன்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாய் தொடங்கியது. இந்த போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுரைக்கு சென்றார். மதுரை விமான நிலையத்தில் இருந்து அலங்காநல்லூர் வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலைகளின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த திடலுக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர் மூர்த்தி பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டு ரசித்தார். வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளையும் காளையர்களின் வீரத்தையும் நேரில் பார்வையிட்டு மகிழ்ந்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தில் மிரட்டிய காளையின் உரிமையாளருக்கு தங்க மோதிரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அணிவித்தார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெல்லும் மாடுபிடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு பணி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் அலங்காநல்லூரில் 2 கோடி மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், சோழவந்தான், சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் என்றும், 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என தெரிவித்தார். மகளிர் நலன் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 வழங்கப்படும் என்றும், ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 செலுத்தப்படும் என அறிவித்துள்ளார். ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் மற்றும் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கும் போது பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம்
150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். தேர்தல் நிலைப்பாடு கூட்டணி குறித்து இன்னும் சில நாட்களில் அறிவிப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தேர்தல் நிலைப்பாடு கூட்டணி குறித்து இன்னும் சில நாட்களில் அறிவிப்பதாக கூறினார். பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என்றும் எந்த ஒரு புதிய கட்சியையும் ஆரம்பிக்க போவதாக இல்லை எனவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் எம்ஜிஆர் புகைப்படம் மற்றும் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழர்களை தலைநிமிர வைப்பதற்கும் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் எம்ஜிஆர் ஏந்திய ஆயுதமான அதிமுகவை அரசியல் எதிரிகளின் திட்டங்கள் தவிடுபொடியாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குகின்ற கடமையும் பொறுப்பும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்வோம் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். சமூகத்துக்கான எம்ஜிஆரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க நாங்கள் பாடுபடுவோம் என பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ஜனநாயக பாதையில் சாமானியர்களுக்கும் அதிகாரமளித்த எம்ஜிஆருக்கு புகழ் வணக்கம் என தவேக தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை சரிந்து விட்டது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மராட்டிய உள்ளாட்சி தேர்தலில் மார்க்கர் பேனாக்களில் பயன்படுத்தப்பட்ட அழியாத மையின் தரம் குறித்து சர்ச்சை எழுந்தது. இந்த மை மூலம் வாக்காளர்களின் விரலில் வைக்கப்பட்ட அடையாளத்தை எளிதில் அகற்ற முடியும் என்றும் இது போலி வாக்குப்பதிவுக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புகின்றன என மராட்டிய மாநில தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உண்மை என்ன என்பதை பார்க்காமல் மாநில தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புகின்றன என கூறுவது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை சரிந்து விட்டதையே காண்பிக்கிறது எனவும் வாக்கு திருட்டு என்பது தேச விரோத செயல் எனவும் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 518 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 4829 டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 518 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகியுள்ளது. போகி பண்டிகையான 14ஆம் தேதி 217 கோடி ரூபாய்க்கும், இதனை அடுத்து பொங்கல் பண்டிகை தினத்தன்று 301 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த 2 தினங்களில் மட்டும் 518 கோடி ரூபாய்க்கு வருமானம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 4 நாட்களில் 725 கோடிக்கு மது விற்பனையான நிலையில் நடப்பு ஆண்டு 2 நாட்களில் 518 கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் அதிகபட்சமாக 98.75 கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது. வேலூர் அடுத்த பூமிரெட்டிப்பள்ளி கிராமத்தில் குடிநீர் கேட்டு கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பூமிரெட்டிப்பள்ளி கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் குடிநீர் கேட்டு கடந்த 1 வருடமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை ஊராட்சியிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் பேரணாம்பட்டு குடியாத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு போலீசார் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீட்டுக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. 1000 ரூபாய் குத்து நாங்க பைப் நோண்டி போடுறதுக்கு அப்ப தலைவர் எதுக்கு இருக்கிறது? நாங்களே அது ரெடி பண்ணி நாங்களே போடுறதுக்கு தலைவர் இருக்கிறாரு. தலைவர் எந்த ஒரு இதுவுமே பண்றது இல்ல, செய்யறது இல்ல.
எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி போராட்டம். நாங்க வந்து ரோட தாண்டி போய் எடுத்துன்னு போறோம். அவங்க என்ன சொல்றாங்க, உரம் கூட எங்களுக்கு வந்து 20 வீடு இருக்குது. 20 வீடுக்கும் எங்களுக்கு தண்ணி எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு வரையும் விடுவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு வராதுன்னு அவங்களும் சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க சின்ன குழந்தையெல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். எத்தனை வந்து வாரத்துக்கு ஒரு முறை டேங்க்ல உப்பு தண்ணி விடுறாங்க. உப்பு தண்ணி குடிச்சு நாங்க சம்பாதிக்கிற காசு மொத்தம் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்றோம். நாங்க ரோட தாண்டி போன தண்ணி எடுக்கிறதுக்கு பசங்க பின்னாடி வருது. சின்ன குழந்தைய வச்சிருக்கிறோம். திடீர்னு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது? சின்ன குழந்தைகளை வச்சுக்கின்னு தலைவர் தண்ணி விடுறதுக்கோ லைட் ரெடி பண்றதுக்கு இல்லைன்னா அப்படியே அந்த தலைவர் எதுக்கு? எங்களுக்கு இப்படி பண்ணா என்ன பண்ணட்டும்? நாங்க எங்களுக்கு தலைவர் வந்து டிடி மோருக்கார் தலைவர் சிவாஜி எதுக்குமே எங்களுக்கு வர்றதில்ல, செய்யறது இல்ல. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை OMR சாலை காரம்பாக்கத்தில் உள்ள அன்னை பாத்திமா ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தில் தாம்பரம் மாநகர போக்குவரத்து போலீசார் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. பள்ளிக்கரணை போக்குவரத்து துணை ஆணையர் சமயசிங் மீனா அவரது குடும்பத்துடன் ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் முதியோர்களுடன் பொங்கல் வைத்து மகிழ்ச்சியாய் கொண்டாடினர். பின்னர் ஆதரவற்ற இல்லத்தில் புத்தாடை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொங்கலை ஒட்டி ஏலகிரி மலைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏலகிரியில் பொங்கல் திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். ஏலகிரி மலையில் உள்ள பூங்கா மற்றும் சுற்றுலா பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்களது நேரத்தை செலவழித்து பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஸோ இன்னைக்கு பொங்கல் ஹாலிடே, எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் அகெயின் ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஃபன் பண்ணுறதுக்காக ஏலகிரி வந்திருக்கோம். எங்களுக்கு நியர்பை ஒரு ஹில் ஸ்டேஷன் பார்த்தா ஏலகிரி தான். கொடைக்கானல், ஊட்டி கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ ஒன் டேயில் நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கு, போட்டிங்கு, ப்ளஸ் இந்த அட்வென்ச்சர் பார்க்குள்ளே ரைடிங்கு, குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா கேம்ஸும் இருக்குது. சின்ன வாட்டர் கேமும் போட்டிங் கேமும் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 2-3 கேம் என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஃபன் பண்ணோம். நியர்பை எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா பிரியாணி, ஃபிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு, சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு நியர்பை இருக்கிறதால எது நமக்கு நீட் இருக்கோ எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இப்போ போட்டிங் போயிட்டுருக்கோம். அட்வென்ச்சர் பார்க்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ குழந்தைங்களோட பைக் ரைடிங்கும் போனோம், நல்லா இருந்தது. தேங்க்யூ, என்ஜாய் ஆல். அகெயின் ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ. மயிலாடுதுறை அருகே வெள்ளாளகரம் ஊராட்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளின் முன்பு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோலமிடும் போட்டி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மஞ்சப்பை படத்துடன் வண்ண கோலமிட்டு அசத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தை மாத பொங்கலை ஒட்டி திருவூடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் சமாதானப்படுத்தும் திருவூடல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவூடல் நிகழ்வினை கண்டு களித்தனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை கண்டு வரும் நிலையில் தற்போது விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கத்தின் விலை 13,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிலோ வெள்ளியின் விலை 4,000 அதிகரித்து 3,10,000க்கும், கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளியின் விலை 310 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தமிழர் பேரவை சார்பில் 34ஆம் ஆண்டு பொங்கல் விழா போட்டிகள் நடைபெற்றது. திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தமிழர் பேரவையின் சார்பாக 34ஆம் ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சி துவங்கியது. பொங்கல் விழாவின் 2ஆம் நாளில் சிறுவர் சிறுமியின் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக புத்தர் கலைக்குழுவினரின் தமிழரின் பாரம்பரிய நிகழ்வான பறை நிகழ்ச்சி, ஒயிலாட்டம், குச்சியாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புத்தர் கலைக்குழுவின் பறை இசை நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பொங்கல் விழா 3ஆம் நாள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவினை திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களித்தனர். திருப்பத்தூர் அருகே 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜமங்கலம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர்
அதே பகுதியில் தாத்தா வீட்டிற்கு வந்த 10 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சிறுமி பெற்றோர்களிடம் கூறியதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிகண்டனை தேடி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள மடம் கிராமத்தில் வள்ளல் அதியமான் வடமாடு பயிற்சி மையம் சார்பாக 6ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளையை அடக்கினர். காளையை அடக்கிய வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாடுகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வள்ளல் அதியமான் இளைஞர் வடமாடு பயிற்சி மையத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்து வேண்டும் எனவும் எதிர்க்கும் நாடுகளுக்கு வரி விதிப்போம் எனவும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். சமீபத்தில் வெனிசுலாவின் அதிபரை கைது செய்த ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தினார். உலக நாடுகளை அதிர செய்த இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக கொலம்பியாவை கைப்பற்ற முயற்சிப்பார் என முதலில் தகவல் வெளியானது. ஆனால் கிரீன்லாந்து தனக்கு வேண்டும் என ட்ரம்ப் கூறி வருகிறார். இதற்கு பிற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆர்க்டிக் பெருங்கடலில் பலத்துடன் உள்ள ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளிடம் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க கிரீன்லாந்து எங்களுக்கு அவசியம் என கூறினார். தங்களுடைய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து தேவை என வலியுறுத்தி வரும் அவர் அதற்காக அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தவும் தயாராக இருக்கும் என கூறினார். மேலும் இதனை எதிர்க்கும் நாடுகளுக்கு தான் வரி விதிப்பேன் என ட்ரம்ப் மிரட்டலாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு ரசித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 வழங்கப்படும் என அறிவிப்பு. கூட்டணி குறித்து இன்னும் சில நாட்களில் அறிவிப்பு. புதிய கட்சியையும் ஆரம்பிக்க போவதாக இல்லை என ஓபிஎஸ் பேட்டி. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாள் கொண்டாட்டம். பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.